यत्तेजसात भगवान् युधिशूलपाणिर् विश्मापितः स गिरिजोस्त्रमधानिजं मे अन्येऽपि चाहममुनैव कलेवरेण प्राप्तो महेन्द्र भवने महदासनाथम्. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதிராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகிலோலோக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். அவரது ஆதிக்கத்தினால்தான் சக்தி வாய்ந்த சிவபெருமானுடன் நான் புரிந்த போரில் அவரையும் இமயமலையின் மகளான அவரது மனைவியையும் என்னால் திருப்திப்படுத்த முடிந்தது. இவ்வாறு என்னிடம் திருப்தியடைந்த அவர் சிவபெருமான் அவரது சொந்த ஆயுதத்தையே எனக்கு பரிசாக அளித்தார். பிற தேவர்களும் கூட அவரவர் ஆயுதங்களை எனக்கு அளித்தனர். அது மட்டுமின்றி இந்த உடலுடனேயே ஸ்வர்கலோகங்களை என்னால் அடைய முடிந்ததும் பாதி உயர்ந்த ஆசனமும் எனக்கு அளிக்கப்பட்டது. பொருளுரை. பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கருணையால் சிவபெருமான் உட்பட எல்லா தேவர்களையும் எல்லா தேவர்களும் அர்ஜுனனிடம் திருப்தி அடைந்தனர். கருத்து என்னவென்றால், சிவபெருமான் ஆதரவு அல்லது வேறு தேவர்களின் ஆதரவு ஒருவருக்கு இருக்குமானால் அவருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் ஆதரவும் இருக்கும் என்பது அவசியமில்லை. ராவணன் உண்மையாகவே சிவபெருமானின் சிறந்த பக்தன் தான். ஆனால் பரமபுருஷரான ஸ்ரீ ராமச்சந்திரனின் கோபத்திலிருந்து தன்னை அவனால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. புராண வரலாறுகளில் இதை போன்ற பல சம்பவங்கள் உள்ளன. ஆனால் அர்ஜுனன் தன்னுடன் போர் செய்த போதிலும் சிவபெருமான் அவரிடம் திருப்தி அடைந்ததற்கு இது ஒரு நல்ல உதாரணமாகும். தேவர்களை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்பது பகவானின் பக்தர்களுக்கு தெரியும். ஆனால் தேவர்களை வழிபடுவோர் பரமபுருஷ பகவான் தேவர்களை விட எவ்விதத்திலும் உயர்ந்தவர் அல்ல என்று சில சமயங்களில் முட்டாள்தனமாக நினைத்து விடுகின்றனர். இத்தகைய குற்றங்களினால் ராவணனும் மற்றவர்களும் அடைந்த அதே முடிவைத்தான் இறுதியில் ஒருவன் அடைகிறான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடனான சிநேகமான உறவு முறைகளின் சில உதாரணங்களை அர்ஜுனன் இங்கு வர்ணிக்கிறார். இவை அனைவருக்கும் சிறந்த அறிவுரைகளை அளிக்கக்கூடியவை ஆகும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதாலேயே எல்லா ஆதரவுகளையும் நம்மால் பெற முடியும். ஆனால் தேவர்களை வழிபடுபவர்கள் பூரணமற்ற முடிந்துவிடக்கூடிய நன்மைகளை மட்டுமே அடைகின்றனர். ஏனெனில் தேவர்களும் ஒரு நாள் அழியக்கூடியவர்களே. இப்பதத்தின் மற்றொரு கருத்து என்னவென்றால், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கருணையால் தற்போதைய உடலுடனேயே அர்ஜுனனால் சொர்க்கலோகத்திற்கு செல்ல முடிந்தது. தவிர ஸ்வர்கராஜனான இந்திரனின் ஆசனத்தை விட பாதி உயர்ந்த ஆசனம் அளிக்கப்பட்டு அர்ஜுனன் கௌரவிக்கவும் பட்டார். சாஸ்திரங்களின் கர்மகாண்ட பகுதியில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள புண்ணிய செயல்களினால் ஒருவர் சொர்க்கலோகங்களை அடையலாம். ஆனால் பகவத்கீதை குறிப்பிடுவது போல் புண்ணிய செயல்களின் பலன்கள் முடிந்ததும் அவன் மீண்டும் இந்த மண்ணுலகத்துக்கு தாழ்த்தப்படுகிறான். சந்திரலோகமும் கூட சொர்க்கலோகங்களுக்கு சமமான நிலையில் தான் உள்ளது. யாகங்களையும் தான தர்மங்களையும் கடும் தவங்களையும் செய்து புண்ணியங்களை சேகரித்தவர்களால் மட்டுமே உடலின் ஆயுள் முடிந்த பிறகு சொர்க்கலோகங்களில் பிரவேசிக்க அனுமதிக்கப்படுகின்றன. பகவானின் கருணையால் தான் அர்ஜுனன் இதே உடலுடன் சொர்க்கலோகங்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டார். இல்லையெனில் அது சாத்தியமல்ல. நவீன விஞ்ஞானிகள் இப்போது சொர்க்கலோகங்களுக்கு பிரவேசிக்க முயன்று வருகின்றனர். இம்முயற்சி பயனற்றதென நிரூபிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் இந்த விஞ்ஞானிகள் அர்ஜுனனின் தரத்தில் உள்ளவர்கள் அல்ல. இவர்கள் யாகம், தானம் அல்லது தவம் ஆகிய செயல்களினால் புண்ணியங்களை பெறாத சாதாரண மனிதர்களாகும். ஜட உடல் இயற்கையின் முக்குணங்களான சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகியவற்றால் நடத்தப்படுகின்றது. தற்போதைய ஜனத்தொகை ரஜோ மற்றும் தமோ குணங்களின் ஆதிக்கத்தில் உள்ளது. மக்கள் சிற்றின்ப வெறியர்களாகவும் பேராசைக்காரர்களாகவும் இருப்பதே இந்த ஆதிக்கத்திற்கான அறிகுறியாகும். இத்தகைய இழிவடைந்த ஆசாமிகளால் உயர் கிரகங்களை அணுக முடியாது. சொர்க்கலோகங்களுக்கு மேலேயும் வேறு பல கிரகங்கள் உள்ளன. இவற்றை சத்துவகுணத்தின் ஆதிக்கத்தில் உள்ளவர்களால் மட்டுமே அடைய முடியும். பிரபஞ்சத்தில் உள்ள சொர்க்கலோகங்களிலும் மற்ற உயர் கிரகங்களிலும் உள்ள வாசிகள் மனிதர்களை விட பன்மடங்கு அதிக புத்திசாலிகள் ஆகும்.
சத்துவகுணத்தில் உள்ள இவர்கள் சிறந்த புண்ணியவான்களாக உள்ளனர். இவர்கள் அனைவரும் பகவானின் பக்தர்களாவர். அவர்களுடைய சத்துவகுணம் கலப்படம் உள்ளது என்றாலும் ஜட உலகில் பெறக்கூடிய நற்குணங்களை முழுமையாக பெற்றிருப்பதால் அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவரது ஆதிக்கத்தினால்தான் சக்தி வாய்ந்த சிவபெருமானுடன் நான் புரிந்த போரில் அவரையும் இமயமலையின் மகளான அவரது மனைவியையும் என்னால் திருப்திப்படுத்த முடிந்தது. இவ்வாறு என்னிடம் திருப்தி அடைந்த அவர் அவரது சொந்த ஆயுதத்தையே எனக்கு பரிசாக அளித்தார். பிற தேவர்களும் கூட அவரவர் ஆயுதங்களை எனக்கு அளித்தனர். அது மட்டுமின்றி இந்த உடலுடனேயே சொர்க்கலோகங்களை என்னால் அடைய முடிந்ததும் பாதி உயர்ந்த ஆசனமும் எனக்கு அளிக்கப்பட்டது. அவரது ஆதிக்கத்தினால், கிருஷ்ணருடைய ஆதிக்கத்தினால், கிருஷ்ணருடைய ஆதிக்கத்தினால் அர்ஜுனன் சிவபெருமானை திருப்திப்படுத்த முடியும். சிவபெருமான அவரோட போரிட்டு திருப்தி செய்ய முடியும். அர்ஜுனன் கிருஷ்ணர் தன்னை விட்டு போயிட்டார் அப்படிங்கிற மன வருத்தத்தை யுதிஷ்ட மகாராஜற்றையும் இதர சகோதரர்கிட்டையும் பகிர்ந்துகிறார். அப்படி அவர் பகிரும்போது அவர் கிருஷ்ணர் தங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்க, இந்த ஒரு குணம் பக்தர்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. பார்த்து கொண்டிருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், பலவிதமான சோதனைகள் வரலாம். அந்த நேரத்துல பெரும்பாலும் மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, நான் இவ்வளோ செஞ்சனே, கிருஷ்ணர் என்ன பார்க்கலையே. அத்தகைய எண்ணம் பக்தர்களுடைய எண்ணம் கிடையாது. பக்தர்கள், ஓ கிருஷ்ணர் எனக்கு அதெல்லாம் செஞ்சாரு, இதெல்லாம் செஞ்சாரு, நான் பக்தியில அப்ப துன்பப்பட்டப்ப எனக்கு எப்படி கிருஷ்ணர் உதவி செஞ்சார் அப்படின்னு நினைச்சு பார்ப்பான். எல்லா பக்தர்களுக்கும் பல நேரங்கள்ல அவங்கவுங்க பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி சந்திக்கும் போது அவங்க கிருஷ்ணரை குறை கூடுறதில்லை. அதுக்கு பதில் கிருஷ்ணர் எனக்கு என்ன செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத நினைச்சு பார்ப்பாங்க. தமிழ்ல ஒரு குறள் இருக்கு, யார் ஒருத்தர் நன்றி செய்யறாங்களோ அந்த நன்றி அவங்க மறந்துடணும். அதாவது நம்ம யாருக்காவது ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த உதவியை நம்ம மறந்துடணும். ஆனா யாராவது நமக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை மறக்கக்கூடாது அப்படின்னு. அது பொதுவா பௌதிக விஷயங்களுக்காக சொல்லப்படுறது. கிருஷ்ண பக்தியிலையும் அது வரும். பொதுவா மக்கள் மாற்று எண்ணத்துல தான் இருப்பாங்க. கிருஷ்ணர் நமக்கு என்ன செஞ்சாங்க, பக்தர்கள் நமக்கு என்ன செஞ்சாங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. அவனுக்கு நான் என்ன செஞ்சேன், கிருஷ்ணருக்கு நான் என்ன செஞ்சேங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய நினைவில் இருக்கும். ஆனா அர்ஜுனன் அப்படிப்பட்ட பக்தன் கிடையாது. அர்ஜுனன் கிருஷ்ணர் தனக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் எப்படியெல்லாம் உதவி செஞ்சார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி பார்க்கணும். அதுதான் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். எப்படி அவன் போர்க்களத்தை எல்லாரையும் சந்திச்சான், ஜராசந்தனை தோற்கடிச்சான், ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே காப்பாத்தினார் கிருஷ்ணர் நம்மளை, அங்க காப்பாத்தினார் நம்மளை அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். துர்வாச முனிவருடைய கோபத்திற்கு காப்பாத்தினார். இங்க இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணருடைய ஆதிக்கத்தினால சிவபெருமானை போரில் திருப்திப்படுத்தினான் அர்ஜுனன். ஸ்ரீல பிரபுபாத்
அதனுடைய கதையை ஓரளவு சுருக்கமா சொல்றேன். இங்க இன்னும் சொல்ல போனா சொல்லலன்னு சொல்லலாம். இந்த பொருளுரை பொதுவாக இங்க இருக்கக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய பொருளுரை எல்லாத்தையும் பிரபுபாத அந்த சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத மொத்தத்தையும் விளக்குறார். இங்க அவர் சுருக்கமா சொல்றார். அர்ஜுனன் பாண்டவர்கள் எல்லாரும் வனவாசத்துல இருப்பாங்க. வனவாசத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அதை பத்தி வருத்தமே கிடையாது. பக்தர்கள் வனவாசத்தை பத்தி வருத்தப்படுறதே கிடையாது. எங்க வசிச்சாலும் அதை பத்தி வருத்தப்படுறது கிடையாது. பாண்டவர்கள் சில வருடங்கள் வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞானவாசமும் இருக்கணும்னு சொல்லி சூதாட்டத்துல முடிவு பண்ணி அவங்கள நாட்டை விட்டு கடத்தினாங்க. நாட்டை விட்டு வெளியில போன அவங்க யாருமே அதுக்காக வருத்தப்படல. சில நேரங்கள்ல அவர்களுக்கு வருத்தம் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனா அது உண்மையில அவங்க வருத்தப்படவே கிடையாது. ஏன்னா அவங்க கிருஷ்ணருடைய பக்தர். நாராயண பரசர்வே நா குதஸ்சன வித்யதி ஸ்வர்கோ பவர்கோ நரகோச்சித் அபிதுல்யாத் தர்ஷனம். நாராயண பரசர் யார் நாராயண பரா, நாராயண கிருஷ்ணர் அவரே எல்லாம் அப்படிங்கிற நிலையில இருக்காங்களோ, சர்வே எல்லாம் அவரே அப்படிங்கிற நிலையில இருக்காங்களோ, அவங்க ந குதஸ்ச ந வித்யதி எதுக்காகவும் வருத்தப்படுறது கிடையாது, எதுக்காகவும் ஏங்குறது கிடையாது, கவலைப்படுறதுங்கிறது கிடையாது. ஸ்வர்கோ அபவர்கோ நரகோ சேதி அபிதுல்யாத் தர்ஷனம். ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் சரி, அபவர்க அப்படின்னா கீழ் நோக்கி போறது. அத்தல வித்தல சுத்தல மகாத்தல ராசாத்தல பாதம் அங்க போனாலும் சரி, இல்ல நரகத்துக்கே போனாலும் சரி, அவங்க அதை கண்டு மயங்கிறது கிடையாது. பாகவத் மேல முழங்கை கொடுங்க, இங்க வச்சுக்கலாம், இங்க வச்சுக்கலாம். பகவத் பக்தர்கள் எங்க போனாலும் அதை கண்டு அவங்க பயப்படுறது கிடையாது. காட்டுக்கு போனாங்க, அதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டாங்க. யுதிஷ்ட மகாராஜ நடுவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மகாபாரதம் அவர் சொல்றார், காட்டுல இருக்க ரொம்ப வசதியா இருக்கு, நாட்டை பார்க்க வேண்டிய அந்த ஒரு கடமைகள்ல எங்களுக்கு கொஞ்சம் விடுமுறை கிடைச்சிருக்கு. கிருஷ்ணரை பற்றி முழுக்க நினைச்சுட்டு இருக்கோம். அவங்க 12, 13, 14 வருஷம் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அது எல்லா காலத்திலையும் அவங்க முழுக்க முழுக்க கிருஷ்ண ஸ்மரணையிலே ஈடுபட்டு, கிருஷ்ண பக்தியிலே ஈடுபட்டிருந்தாங்க. இதேதான் நம்ம ராமாயணத்தையும் பார்க்கணும். ராமாயணத்துல காட்டுல இருக்கும்போது சீதை ஒரு தடவை ராமர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த காட்டு வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் ராமன் நீங்க என் கூட இருக்கீங்களே. அயோத்தியால இருந்தா கூட அங்க அரச வேலையெல்லாம் இருக்கும், அதனால அங்கங்க போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா காட்டுல இருக்கும்போது ராமர் சீதை கூடயே இருக்காங்களே, அதனால சீதை இந்த காட்டுல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்ரீராமர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா பக்தர்கள் எங்க இருந்தாலும் அவங்க கிருஷ்ண பக்தியில இருக்காங்க. கிருஷ்ணர் அவங்க கூட இருக்கும்போது அவங்க எதுக்குமே பயப்படுறது கிடையாது. அதே விஷயம் பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, எனக்கு முக்திலாம் வேண்டாம், என்னை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் நரகத்துக்கு கூட போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முட்டாள்களும் அயோக்கியர்களும் உங்களுடைய பக்தி தொண்டை எடுத்துக்காம இருக்காங்களேங்கிறத நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொன்னார் பிரகலாத் மகாராஜ். அது மாதிரிதான் சில நேரங்கள்ல பாண்டவர்கள் காட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில வருத்தம் இருக்கும். நாட்டை இவ்வளவு ஒரு அயோக்கியன் துரியோதனன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கானே, அதுதான் அவங்களுடைய வருத்தம் ஒழிய நாங்க ஆட்சி பண்ணோம், எங்களுடைய போர்ல எங்களும் இறக்கிட்டு எங்களுக்கு உரிய உரிமையை பறிச்சுக்கிட்டான், அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பாண்டவர்களை பொறுத்த வரைக்கும்
அதாவது அந்த ஹஸ்தினாபுரம் குரு வம்சத்தினர் அவங்க வந்து உலகம் மொத்தத்தையும் ஆட்சி பண்ணாங்க. சும்மா அந்த சின்ன நாடு மட்டும் கிடையாது. ஹஸ்தினாபுரம் அவர்களுடைய தலைநகரம். ஹஸ்தினாபுரத்தினுடைய கொடியின் கீழே தான் எல்லா நாடுகளும் இருந்தது. நிறைய சின்ன சின்ன நாடுகள் இருந்தது. ஆனா அது எல்லாமே வந்து ஒரே கொடியின் கீழே இருந்தது. சும்மா நிறைய கொடி கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம்னா பிரபுபா சொல்லுவார், ஐக்கிய நாடுகள் சபையில பார்த்தோம்னா கொடி வந்து ஒவ்வொரு நாளும் ஏறிண்டே இருக்குது. புதுசு புதுசா அதிகமாயிட்டே இருக்கு. நேற்று ஒரு நாடு புதுசா உற்பத்தி பண்ணாங்க. நேற்று தான் முந்தானேற்று நம்ம பார்த்தோம். அதாவது நாளை உதயமாகுது. நேற்று ஒரு நாடு தெற்கு சூடான் அப்படின்னு ஆப்பிரிக்கால சூடான ரெண்டா பிரிச்சு சூடான் தெற்கு சூடான். தினமும் ஒவ்வொரு நாடு புதுசு புதுசா உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. தினமும் ஒவ்வொரு கொடி ஏறிண்டே இருக்கு. ஆனா அப்ப நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. சின்ன சின்ன ராஜாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஒரே கொடியின் கீழே இருந்தாங்க, குருவம்சத்தின் கீழே. அந்த குருவம்சத்துல பொறுப்புடைய ஒரு ராஜாவா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். யுதிஷ்ட மகாராஜ் அந்த மாதிரி ஒரு பொறுப்புடைய ராஜா தான். அவர் பார்க்கலாம் வம்சத்தினர் எல்லாரும் செத்து போயிடுவாங்க. எஞ்சி இருந்தது பரீட்சித் மகாராஜ் மட்டும்தான். பரீட்சித் மகாராஜ் பிறக்கும் போது அவர் கேட்பார். நம்ம முன்னாடி பார்த்தோம். பரீட்சித் மகாராஜ் பிறக்கும் போது பல கேள்விகளை கேட்பார். இந்த பையன் நம்மளுடைய வம்சத்தினுடைய புகழை காப்பாற்றுவான், இல்லைன்னா அவன் வந்து குழந்தையா பிறந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரே ஒரு வாரிசு மிஞ்சி இருக்கு, பிரயோஜனம் கிடையாது. இவன் வந்து நம்ம வம்சத்தினுடைய பெருமையை காப்பாற்றுவான். வம்சத்தோட பெருமை என்ன? எல்லாரும் கிருஷ்ண பக்தர். அதுதான் அந்த வம்சத்தினுடைய பெருமை, வேற ஒன்றும் கிடையாது. பாண்டவர்கள் கிருஷ்ண பக்திய மக்களுக்கு கொடுக்கணும். வர்ணாசிரம தர்மத்தை வச்சு அவங்கள எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். கிருஷ்ண பக்திய இதுல எல்லாரையும் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நாட்டை ஆட்சி பண்ணணும்னு நினைச்சாங்க. நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்லோகத்துல பார்ப்போம். கிருஷ்ணவர முடிவு பண்ணார். சரி, கிருஷ்ணர் போயிட்டார், நம்ம இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரீட்சித் இருக்கான், திறமை வாழ்ந்த மன்னன், நம்ம கிளம்பலாம். நாட்டு மேல அவங்களுக்கு பற்றுதல் கிடையாது. 64 கோடி பேர் மடிஞ்சாங்க. ஒருத்தர் 2 பேர்ல 1 லட்சம் 2 லட்சம் 64 கோடி பேர் யுதிஷ்ட மகாராஜர் அரியணையில வைக்கிறதுக்காக. அந்த 64 கோடி பேர் மரணம் அடைஞ்ச போதிலும் எவ்வளவு வருஷம் ஆட்சி பண்ணார்? 36 வருஷம் கிளம்பிட்டார். அவருக்கு அதுல வந்து பற்றுதல் கிடையாது. அவர் நான் என்னுடைய இடத்த நான் பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், இங்கேயே தான் நான் இருக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படார். அவர் கிளம்பினார். ஓகே, கிருஷ்ணர் கிளம்பிட்டார், நம்ம கிளம்பலாம். என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். ஆனாலும் அவங்க காட்டுல இருக்கும்போது கொஞ்சம் வேறுபட்ட இன்னொரு விதமான மகிழ்ச்சி அவங்க வந்து அனுபவிச்சாங்க. ஏன்னா மற்ற அலுவல்கள்லாம் எதுவும் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. வேலையும் கிடையாதுன்னா சும்மா இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலைகள் எதுவும் கிடையாது. அதனால அவங்க வந்து நிம்மதியா கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டுருந்தாங்க. அதுக்கு நடுவுல ஒரு தடவை அவங்க அந்த நேரத்துல வந்து நிறைய தவங்கள் இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவுல பார்த்தோம்னா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார், நீ சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி அவர்கிட்ட அஸ்திரம் வாங்கிக்கோ, பசுபத அஸ்திரத்தை வாங்கிக்கோ அப்படின்பார். அதனால அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்வான். தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பன்றி ஒன்று வரும். அந்த பன்றி ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்கும் போது அந்த பன்றியை நோக்கி அம்பு எய்வான் அர்ஜுனன். அந்த பன்றி மடிந்து விடும். போய் பார்ப்போம், அந்த பன்றி மேல இன்னொரு அம்பு இருக்கும், 2 அம்பு இருக்கும். நான் ஒரு அம்பு தானே விட்டேன், எப்படி 2 அம்பு வந்தது அப்படின்னு பார்த்தா அங்கிட்ட இருந்து இன்னொரு வேடன் ஒருத்தன், இந்த பன்றியை நான் தான் கொன்னேன் அப்படின்னு. இல்லை, நான் தான் கொன்னேன். 2 பேருக்கும் வாக்குவாதம் வரும். அதுக்கப்புறம் யார் பன்றியை கொல்றதுல யார் திறமைசாலி, யார் 2 பேர்ல யார் திறமைசாலி பார்க்கலாம். அர்ஜுனனுக்கும் வேடனுக்கும் பயங்கர போர் நடக்குது. பயங்கர போர். கொஞ்ச நேரம் போர் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த வேடன் வந்து யாருன்னா சிவபெருமான்.
சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணதுனால சிவபெருமானே வந்த அவர் வந்து உங்களோட சண்டை போடணும்னு எனக்கு ஆசை, சண்டை போட்டேன், நீ நல்லா சண்டை போடுற, பாராட்டு தெரிவிச்சேன், நீ நல்லா சண்டை போடுறப்பா அப்படின்னு பாராட்டி அவர் வந்து பசுபதாஸ்திரத்தை கொடுத்தார். அதை தான் இங்க வந்து அர்ஜுனன் நினைவு கொள்றான். கிருஷ்ணருடைய அனுகிரகம் இருந்ததுனாலதான் சிவபெருமான் இருந்து எனக்கு பசுபதாஸ்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இப்ப இதுக்கு பின்னாடி சில தத்துவங்களை நம்ம வந்து அலசி பார்க்கலாம். சில பிரபுபாத் இங்க எழுதுறார், கிருஷ்ணருடைய கருணை இருந்தது அப்படின்னா எல்லா தேவர்களுடைய கருணையும் ஒருத்தனுக்கு கிடைக்கும். எல்லா தேவர்களுடைய கருணை இருந்ததுன்னா கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கும்னு அவசியம் கிடையாது. சில பிரபுபாத் இங்க உதாரணம் கொடுக்கிறார். ராவணன் சிவபெருமானுடைய பக்தன் சொல்லலாம். பக்தன் அப்படின்னா கிருஷ்ண பக்தன் மட்டும்தான். ஏன்னா பக்தி அப்படின்னா எந்த ஒரு சுயநல நோக்கமும் இல்லாம செய்யப்படுறதுதான் பக்தி. அப்படி சுயநல நோக்கம் இல்லாம செயல்படக்கூடியவர்கள் யாரும் தேவர்களை வழிபட மாட்டாங்க. அவங்க வந்து கிருஷ்ணனை மட்டும்தான் வழிபடுவாங்க. அதனால கிருஷ்ண பக்தர்கள் தான் அவங்க. இப்ப கிருஷ்ண பக்தர்களுக்கு எல்லா விதமான தேவர்களும் உதவி பண்ணுவாங்க. எவன் ஒருத்தன் கிருஷ்ண பக்தனோ அவனுடைய உடம்புல எல்லா தேவர்களும் வீட்டிருப்பாங்க. தேவர்களுடைய எல்லா நற்குணங்களும் அவங்ககிட்ட இருக்கும். சாஸ்திரம் சொல்லுது, யஸ்யாஸ்தி பக்தி பகவத் அகிஞ்சனா சர்வே குணைஸ்தத்ர சமாசதே சுரா. சமாசதே சுரா. யஸ்யாஸ்தி பக்தி பகவத் அகிஞ்சனா. யார் ஒருத்தர் பகவானுக்கு பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு சுரா. சுரா அப்படின்னா தேவர்கள், அசுரா அப்படின்னா அசுரர். சுரா அசுரா. சுரா தேவர்கள். தேவர்களுடைய எல்லா நற்குணங்களும் ஒரு பக்தன் கிட்ட இருக்கும். பக்தன் தனிப்பட்ட விதத்துல தேவர்களை அணுகணுங்கிற அவசியம் கிடையாது. இது நம்ம பகவத்கீதையில பாகவத்ல நிறைய இடங்கள்ல நாம பார்க்கணும். கீதையில கிருஷ்ண சொல்ற காமஸ்த கிருதஜான பிரபத்யந்தே அந்நிய தேவதை. யார் ஒருத்தர் வந்து காமத்தினால மூழ்கி இருக்காங்களோ அவங்க வந்து அந்நிய தேவதை கிட்ட சரணடைகிறாங்க. யதாதரோர் மூல நிசேஷனேன திருப்தியந்தி யத்ஸ்கந்த புஜோபசாக பிராணோபஹாரத் யதேந்திரியானம் சர்வார்ஹணம் அச்சுதேஜ்யா. யார் அச்சுதா கிருஷ்ணர் அவருக்கு பக்தி செய்றாங்களோ அவங்க அதனால எல்லா தேவர்களும் திருப்தி அடைவாங்க. எப்படி மரத்தோட வேருக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது மரத்தினுடைய இலைகள் கிளைகள் எல்லாவற்றுக்கும் போய் சேருதோ அது மாதிரி கிருஷ்ணரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எல்லா தேவர்களும் திருப்தி அடைவாங்க. தனிப்பட்ட ரீதியில எந்த ஒரு தேவரையும் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்படக்கூடிய உண்மை, தத்துவம், கருத்து. கிருஷ்ணர் பரமபுருஷர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லா தேவர்களும் அவருக்கு கீழ்பட்டவர்கள், அதுலயும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால எந்த ஒரு தேவரையும் தனிப்பட்ட முறையில வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ணர் எல்லாவற்றையும் திருப்திப்படுத்தக்கூடியவர். அப்படி இருக்கும்போது ஏன் அர்ஜுனன் சிவபெருமானை வழிபடணும்? அதுக்கும் ஏன் கிருஷ்ணரை வழிபட சொல்லணும் அப்படின்னு யோசிக்கலாம். பொதுவாக நிறைய நேரங்கள்ல இது மாதிரி பல கேள்விகள் கேட்கப்படுறதும். ராமர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னா ராமர் ஏன் சிவபெருமான வழிபடணும்? ராவணனை கொன்னதுனால ராமருக்கு தோஷம் வந்தது, பிரம்மஹத்தி தோஷம். பிராமணனை கொன்ன தோஷம். ராவணன் பிராமணனா பிறந்தவன், பிராமணனான அசுரன். ஆனா பிரம்மஹத்தி தோஷம் ராமருக்கு வந்ததால் அந்த தோஷத்தை போக்குறதுக்காக சிவபெருமான வழிபட்டதாகவும் சொல்றாங்க.
ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ராமர் விஷ்ணு அவர் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குறதுக்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னா எத்தனை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும்? எவ்வளவு பிராமணர்கள் அவர் கொண்டிருக்காரு தெரியுமா? எவ்வளவு பிராமணர்? அன்லிமிட்டட். எப்படி? இயற்கையின் மூலமா அவர் கொள்றார். எனவே அது டைரக்டா அவர் கொள்றது இல்ல. ஒவ்வொரு பிரளயத்தப்பையும் எவ்வளோ எல்லாரையும் உள்ள இழுத்துறாருல்ல. எவ்வளவு பிராமணா இருந்தாலும் சரி, எவ்வளவு சத்திரியா சூத்ரா வைஷ்ய பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் உள்ள இழுத்துறாரு. பிரளயத்தின் போது மூச்சு விட்டு மூச்சு இழுத்தாருன்னா எல்லாம் முடிஞ்சது. எத்தனையோ பிராமணர்கள் அவர் கொள்றாரு. ஸோ அத்தனை பிராமணர்களுக்கும் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளவு சிவலிங்கம் வைக்கணும்? பகவானுக்கு தனிப்பட்ட முறையில எந்த தோஷத்தையும் போக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. புராணங்கள்ல மற்ற இடங்கள்ல சொல்லப்படுது, சிவபெருமானுக்கு இருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குறதுக்காக அவர் சிவபெருமானுக்கு ஒரு வழிவகைச்சு கொடுத்தார். சிவபெருமானுக்கு அது ஒரு சிவபெருமானுக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் இருந்தது. அந்த தோஷத்தை போக்குறதுக்காக தான் கட்டின பாலத்தை இவர் பார்த்தா அந்த தோஷம் போயிடுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பாலத்தை கட்டி அந்த இடத்துல சிவபெருமான வச்சதா புராணங்கள்ல நம்ம பார்க்கணும். அவர் தனிப்பட்ட முறையில அவசியம் கிடையாதுங்க. ஆனா ஒரு அந்த பாலமானது அந்த பாலத்தை பார்த்தா பெருமாளோட கையினா அவர் கால் கட்டின அந்த பாலத்தை பார்த்தாலே பிரம்மஹத்தி தோஷம் போயிடுமா. அதுக்காக அங்க வந்து சிவபெருமான வச்சு எப்பவும் பார்க்க வச்சதா சொல்றான். அது மட்டும் இல்லாம சிவபெருமான் ரொம்ப காலமா ஆசைப்பட்டு இருந்தார். பகவான் அவர் எப்பவுமே ஏன் அவர் கங்கையை சுமந்துட்டு இருக்காரு? கங்கையை அவர் சுமக்கணும். எதுக்கு சுமக்கணும்? கங்கையை சுமக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. கங்கையை வந்து கேட்டார் பகீரதர், கீழே வரணும், பூமிக்கு வரணும், எல்லாருடைய பாவங்கள்லாம் போக்கணும் அப்படின்னு கேட்டார். ஆனா அதுக்காக கங்கை வரணுங்கிற அவசியமும் கிடையாது. கங்கையிலிருந்து கொஞ்சோண்டு நீரை எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும், பாவத்தை போக்கி இருக்கலாம். கங்கையே வரணுங்கிற அவசியம் இல்லை. அது கதையெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அப்போ சிவபெருமான் வந்து கங்கையை வந்து தன்னோட தலையில ஏத்துக்கிறார். அவர் ஏத்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அது பகவானுடைய கால் பட்டு வருது. அவருடைய கால் பட்டு வரக்கூடியதுனால அந்த கங்கையை சுமக்கிறதுல அவர் வந்து தன்னை பாக்கியமான நினைச்சார். அதனால அவர் வந்து அந்த கங்கையை எடுத்துக்கிறார். அதே மாதிரி ராமர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணதா சொல்லுவாங்க. உண்மையில அவர் என்ன பண்ணார்னா, அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அவர் போய் குளிச்சுட்டு அபிஷேகம் பண்ணார். ஓகே, கடல்ல போய் குளிச்சாரு. எங்க குளிச்சாரோ குளிச்ச இடத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணார். என்ன அர்த்தம்? ராமருடைய சரணாமிர்தம் தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது. இதெல்லாம் பல என்ன சொல்ல வரோம்னா, தனிப்பட்ட முறையில தேவர்களை வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் சில நேரங்கள்ல புராணங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, குறைந்த நம்பிக்கையுடைய நபர்களுக்கு, யார் வந்து குறிப்பா பௌதிக ஆசைகள்ல இருக்கவங்களுக்கு தேவர்களை வழிபடுறதுக்கான அவங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கையை வந்து கிருஷ்ணர் கொடுப்பார். சதயா ஸ்ருதயா சுகிதா சஸ்யாராதன மீதத்தை லபச்சே தக்காம். எனிவே கிருஷ்ணர் சொல்ற கீதையில சதயா ஸ்ருதயா யுக்தஸ் தஸ்யாராதன மீகத்தை பவதி. சதயா ஸ்ருதயா யுக்தஸ் தஸ்யாராதன மீகத்தை லபச்சேத தத காம மயைவ விஹிதாந்திதா.
இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசையை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகள் எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுவது. அந்த நம்பிக்கை அவனுக்கு வளர்ச்சி பெறும். சதயா ஸ்ரதயா சித்தாஸ். அத்தகைய நம்பிக்கையோட இணைஞ்சு அவன் தஸ்யாராதனம் ஈகத்தை அவன் ஆராதிக்கிறான் தேவர்களை. அதுக்கு முன்னாடி சொல்ற கிருஷ்ண யோயோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா சித்தி மிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தமேவ விததாம்யஹம். யோயோ யாம் யாம் தனும் பக்தா, யார் யாரெல்லாம் எந்தெந்தெல்லாம் தேவர்களை வழிபடணும்னு நினைக்கிறாங்களோ, ஸ்ரத்தையா சித்து மிச்சதி அவங்களுக்கான ஸ்ரத்தையை நான் நானே கொடுக்குறேன். தஸ்ய தஸ்யாச்சலம் ஸ்ரத்தாம் அவனுக்கு அச்சலாம், அச்சலாம்னா அசையாத ஸ்ரத்தாம். தஸ்ய தஸ்யா அச்சலாம் ஸ்ரத்தாம் உறுதியான ஒரு நம்பிக்கைய, அசையாத ஒரு நம்பிக்கைய நானே கொடுக்குறேன். தமைவ விததாம்யஹம், விததாம்யஹம் நானே கொடுக்குறேங்கிற. சோ கிருஷ்ணர் கர்ம காண்டத்தை பின்பற்றக்கூடியவர்களோட கர்ம காண்டத்துல வச்சுக்கிறார். ஏன் வச்சுக்கிறார்? அத்தகைய நிலையில அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக அத்தகைய நபர்களுக்கு அந்த உபதேசங்கள் தென்படும். அதன் மூலமா ஒரே புராணத்துல இருக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சியானது ஒரு சிலருக்கு வேற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இப்ப இங்க அர்ஜுனனை அர்ஜுனன் கிட்ட சிவபெருமானை வழிபடுன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றார். அதை கேட்கும் போது சிவபெருமான வழிபடுறவனுக்கு என்ன நினைப்பான்? ஓ, சிவபெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது, கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அவனுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குற கிருஷ்ணர் தான் கொடுக்குற. அவன் போதிய புத்தி கூர்மை உடையவன் கிடையாது. அதுக்குள்ளார என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கறது. இதுதான் மொத்த கர்ம காண்ட வழிமுறைகளும். மகாபாரதம் மொத்தமே இப்படிதான் இருக்கும். மகாபாரதமானது பாகவதம் சொல்றது ஸ்திரீ சூத்ர துஜ பந்துனா, யாரெல்லாம் பெண்கள் சூத்ரர்கள் துஜ பந்துக்கள் இவங்கெல்லாம் மேல வர்றதுக்காக மகாபாரதம் கொடுக்கப்பட்டது. அதுக்காக இவங்களுக்கு தான் மகாபாரதம், மற்றவங்க எல்லாம் படிக்க தேவையில்லைன்னு ஒதுக்கிறது கிடையாது. அர்த்தம் அது கிடையாது. அத்தகைய கீழ்நிலையில இருக்கவங்க கூட அவங்களுடைய நிலையில அவங்க புரிஞ்சுக்கலாம். பக்தர்கள் பக்தியினுடைய நிலையில புரிஞ்சுக்கலாம். மகாபாரதத்துக்கு மத்வாச்சாரியர் விளக்கம் கொடுத்திருக்கார். அந்த நிலையில எந்த நிலையில இருக்காங்களோ அந்த நிலையில இருந்து மகாபாரதத்தை புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த நிலைக்கு பக்தியின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஓகே, கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனன் செஞ்சான், அவ்வளவுதான். அர்ஜுனனா வழிபடலையே. பக்தி அப்படின்னா என்ன? கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அதுதான் பக்தி. கிருஷ்ணர் சிவபெருமான வழிபட சொன்னா வழிபட்டான், அவ்வளவுதான். கரையை கூட சொல்றோம், போட்டுறாங்க. கக்கூஸ் கழுவ சொல்றோம், கழுவுறாங்க. என்னன்னா சொல்றாங்க, என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதுதான் பக்தி. நம்மளா நினைச்சு பண்றது கிடையாது பக்தி. அதே மாதிரிதான் சிவபெருமான வழிபட சொல்லி கிருஷ்ணன் சொன்ன அது செஞ்ச, அவ்வளவுதான். ஐயோ, நான் எதுக்கு சிவபெருமான வழிபடணும்? அந்த கேள்வியெல்லாம் அங்க இல்லை. நான் தான் உங்களை கும்பிடுறேனே, எதுக்கு உங்க சிவபெருமான போடணும்? அந்த கேள்வியெல்லாம் அங்க இல்லை. பூரண சரணாகதி, என்ன சொல்றாரோ அதை செய்யறார். இதுதான் இதுல பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம். ஏதோ சும்மா எல்லா தேவர்களையும் கும்பிடுறது கிடையாது, அது கிடையாது அர்த்தம். அவர் சொன்னதை இவர் செய்யறார், அதுதான் பக்தி. இது உயர்ந்த நிலை. சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கறதுக்கு வல்லபாச்சாரியர் வந்தார். ஆச்சாரியர் நிம்பர், அதாவது புஷ்டி மார்க்கத்தினுடைய ஒரு ஆச்சாரியர் அவர். குஜராத்ல நீங்க போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம். வல்லபாச்சாரியர் அவர் வந்தப்ப சைத்தன்ய மகாபிரபு கிட்ட ஒரு வாதத்தை முன் வச்சார். நீங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பாடி ஆடின்னு இருக்கீங்க, ரைட்? நம்ம எல்லாரும் பிரகிருதி, கிருஷ்ணர் தான் புருஷர். நம்ம எல்லாரும் அவருடைய சேவகர்கள். அவர் ஒருத்தர் தான் புருஷர், வேற யாரும் புருஷர் கிடையாது. நம்ம எல்லாருமே பிரகிருதி தான். ஒரு மனைவி கணவனுடைய பெயரை சொல்லக்கூடாது, அது அதர்மம், தர்மத்துக்கு விரோதமானது.
நம்ம பிரகிருத்தியா இருக்கும்போது நம்ம எப்படி புருஷரோட பெயரை சொல்ல முடியும்? அதுவும் பப்ளிக்ல பாடி ஆடிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாடி ஆடுறீங்க, சத்தமா சொல்றீங்களே, நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வல்லபாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபுட்ட ஒரு வாதத்தை முன் வச்சார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், ஒரு மனைவியினுடைய, அதாவது ஒரு பிரகிருத்தியினுடைய உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னா, புருஷன் என்ன சொல்றானோ அதை செய்யணும். ஒரு தர்மமானது இன்னொரு தர்மத்தை முறியடிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. ஒரு தர்மம், அதுதான் வந்து தர்ம சங்கடம் அப்படின்னா. தர்ம சங்கடம் அப்படின்னா இந்த ரெண்டு காரியம் செய்யற மாதிரி இருக்கலாம், ரெண்டுமே தர்மத்தின் உட்பட்டதுதான். ஆனா எந்த தர்மத்தை செய்யறது அப்படின்னு முடிவு பண்ணணும். சோ அதன் பிரகாரம் ஒரு சில தர்மங்கள் வந்து இது உயர்ந்த தர்மம், இது தாழ்ந்த தர்மம்னு இருக்கு. அதன்படி சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், ஒரு மனைவிக்கு மிக முக்கியமான தர்மம் என்னன்னா, கணவன் என்ன சொல்றானோ அதை செய்யறது மனைவியினுடைய முக்கியமான தர்மம். அதனால கிருஷ்ணர் சொல்றார், என்னோட நாமத்தை சொல்லுங்கிற, நான் அவரோட நாமத்தை சொல்றேன், அவ்வளவுதான். அதனால நான் வந்து ஒரு பிரகிருதிக்கான தர்மத்தை நான் மீறல, உண்மையில நான் தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு ஒரு விளக்கம் கொடுத்தார். அதேதான் இங்கேயும் அர்ஜுனன் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சான், அவ்வளவுதான். அதுதான் சுத்த பக்தி, அதுதான் ஒரு பக்தனுக்குரிய லட்சணம். ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளினுடைய 2வது பகுதியில அவர் பேசுற, சொர்க்கலோகத்துக்கும் உயர்ந்த லோகத்துக்கும் ஒருத்தர் போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய புண்ணியங்கள் செய்யணும். புண்ணியம் செய்யாம சொர்க்கலோகத்துக்கு போக முடியாது. புண்ணியமே செய்யாம இன்னைக்கு சும்மா விண்வெளி கலங்களை உற்பத்தி செஞ்சு சந்திரலோகத்துக்கு போலான்னு முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை, இந்த முயற்சிகள்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறதையும் பிரபுபாதர் 2வது பத்தியில சொல்ற. அதை பத்தி இன்றைக்கு பேச நமக்கு காலம் இல்லை. ஹரே கிருஷ்ணன். அதானே சொன்னேன், புரியலையா? சைத்தன்ய மகாபிரபுட்ட வல்லபாச்சாரியர் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் பிரகிருதி, ஜீவன்கள் எல்லாருமே பிரகிருதி. பிரகிருதி அப்படின்னா பெண் அல்லது பெண் பால் பிரகிருதி. நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆனா இறுதியில நம்ம யாருமே வந்து ஆணோ பெண்ணோ கிடையாது. நம்ம எல்லாருமே பிரகிருதி. பிரகிருதி அப்படின்னா அனுபவிக்கப்படுபவர். புருஷா அப்படின்னா அனுபவிப்பவர். கிருஷ்ணர் மட்டுமே அனுபவிப்பவர். நம்ம எல்லாரும் அவரால் அனுபவிக்கப்படுபவர்கள். அதுதான் நம்மளுடைய நித்தியமான ஸ்வரூபம். யாரும் தன்னை வந்து அனுபவிப்பவனா நினைக்க கூடாது. நான் அனுபவிப்பவன் நினைச்சேன்னா நான் என்ன வந்து புருஷனா நான் நினைக்கிறேன். கிருஷ்ண சொல்றா, ஈஸ்வரோகம் அகம் போகி, அது அசுரத்தனம். எவன் ஒருத்தன் வந்து தன்னை ஈஸ்வரன் நினைக்கிறான், தன்னை புருஷன் நினைக்கிறான். கிருஷ்ணன் சொல்ற, நான் ஒருத்தன் தான் புருஷன், வேற யாரும் புருஷர்கள் கிடையாது. துவாபிமோ புருஷோ லோகம், அங்க புருஷங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. ஆனா அதுக்கப்புறம் சொல்றாரு, டிஸ்கஷன். கிருஷ்ணன் சொல்ற, நான் புருஷோத்தமன். கிருஷ்ணன் மட்டும் தான் புருஷன், மத்தவங்க எல்லாருமே பிரகிருதி. அவர் சொல்ற, பிரகிருதியில 2 வகை இருக்கு. இது வந்து ஜடா, இது இந்த இங்க பொருளா இருக்குல்ல, இதெல்லாம் ஜடா, இதெல்லாம் பின்ன பிரகிருதி. கிருஷ்ண கீதையில சொல்ற, பூமிராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இத்தியமே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8 பஞ்சபூதங்கள், இந்த 3 சூக்ஷ்ம விஷயங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் சேர்ந்தது என்னுடைய பின்னா பிரகிருதிங்கிறார். அது அவருடைய பின்னா பிரகிருதி. அடுத்து சொல்றார், அபரேயம் இத்தஸ்வன்யம் பிரகிருதி வித்திமே பராம் ஜீவபூத மகாபாவோ ஏதம் தாரேதே ஜெகத். அவர் சொல்றார்,
அபரேயம் இத்தஸ்வன்யம். இதுக்கு மேல இன்னொரு அந்நியம், இன்னொரு பிரகிருதி இருக்கு. பிரகிருதி வித்திமே பராம், அது வந்து பரம், உயர்ந்த பிரகிருதி. ஆனால் அதுவும் பிரகிருதி தான். அது என்னது? ஜீவபூத மகாபாகம், ஜீவன்கள். ஓ மகாபாகம் அர்ஜுனா, அர்ஜுனன் ஏகம் தாரேதே ஜெகத், அந்த ஜீவன்கள் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு. அப்ப ஜீவன்களும் பிரகிருதி தான், அனுபவிக்கப்படுபவர்கள். கிருஷ்ணர் மட்டுமே அனுபவிப்பாளர், நம்ம எல்லாரும் அனுபவிப்பவர், நம்ம அனுபவிக்கப்படுபவர். இதுதான் வந்து தத்துவம். சோ ஒரு பிரகிருதி அப்படிங்கிறது பெண். பெண்ணுடைய கடமை என்றும் பெண்ணானவள் ஆண் தன்னுடைய புருஷரோட பெயரை சொல்லக்கூடாது. அதனால வல்லபாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட என்ன சொன்னார்னா, நம்ம எப்படி பிரகிருத்தியான நம்ம எப்படி புருஷரான கிருஷ்ணரோட பெயரை சொல்ல முடியும்னு கேட்டார். அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு விளக்கம் என்ன கொடுத்தாருன்னா, ஒரு பிரகிருதி, ஒரு மனைவியினுடைய ஒரு தர்மம் கணவனுடைய பெயரை சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு தர்மம். இன்னொரு தர்மம் என்னன்னா, கணவன் என்ன சொல்றாரோ அதை செய்யறது இன்னொரு தர்மம். ரெண்டு தர்மத்துல எந்த நேரத்துல செய்யறது அப்படிங்கறத யோசிச்சு செய்ய வேண்டியது மனைவியினுடைய கடமை, பொறுப்பு. ஒவ்வொருத்தரும் தர்மத்தை புரிஞ்சு செயல்படணும். அதனால சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், நம்ம எல்லாரும் பிரகிருதி, நம்மளுடைய புருஷரான கிருஷ்ணர் அவர் சொல்றார் என்னுடைய நாமத்தை சொல்லுங்கிற. அப்ப கணவனான கிருஷ்ணருடைய கட்டளையை கடைபிடிக்கிறது தான் நமக்கு உயர்ந்த தர்மம். அந்த உயர்ந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக இந்த தாழ்ந்த தர்மத்தை கைவிடலாம். அதனால கிருஷ்ணனுடைய நாமத்தை சப்தமா சொல்றதுல தவறு கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதுதான் உயர்ந்த தர்மம் அப்படிங்கறத விளக்குனார். புரிஞ்சுதா? த்விஜபந்து, ஸ்திரீ சூத்ர த்விஜபந்துனா. த்விஜபந்து அப்படின்னா, த்விஜ அப்படின்னா ரெண்டு தடவை பிறந்தவர்கள். ரெண்டு தடவை பிறந்தவங்க அப்படின்னா, முதல் பிறப்பு ஒருத்தருக்கு தாய் தந்தையரால கொடுக்கப்படுது, இரண்டாவது பிறப்பு சம்ஸ்காரத்தின் மூலமா கொடுக்கப்படுது. பிறப்பினால எல்லோருமே சூத்திரர்கள் தான். சம்ஸ்காரத்தினால ஒருத்தன் வந்து த்விஜவாகும். ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா, பிறப்பினால எல்லாருமே சூத்திரர்கள். சம்ஸ்காராத் பவே த்விஜ, சம்ஸ்காரத்தினால ஒருத்தன் த்விஜவாகும். த்விஜ அப்படின்னா ரெண்டு தடவை பிறந்தவன். ஏன்னா சம்ஸ்காரம் பண்ணும்போது ஒருத்தன் இன்னொரு பிறவி எடுக்கிறதா எடுத்துக்கொள்ளப்படலாம். அதனாலதான் வேத காலத்துல சம்ஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிராமண, சத்திரிய, வைஷ்யா இவங்க மூன்று பேரும் சம்ஸ்காரம் பண்ணுவாங்க, உபநாயன சம்ஸ்காரம் பண்ணுவாங்க. அந்த உபநாயனம் அப்படிங்கிற சம்ஸ்காரத்துல அவனுக்கு வந்து பூணல் கொடுக்கும் போது அவன் ரெண்டாவது பிறந்ததா கருதப்படுறான். ஆனா சம்ஸ்காரத்தினால ஒருத்தன் த்விஜவாகிறான். ஆனா அதனாலேயே அவன் வந்து பிராமணனாவோ சத்திரியனாவோ வைஷ்யனாவோ ஆயிடுறது கிடையாது. அதுக்கப்புறம் அவன் அதுக்கான தகுதியை வளர்த்து கொள்ளணும். அவனுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னா அந்த த்விஜவுக்கும் ஒரு பறவைக்கும் வேறுபாடு கிடையாது. பறவைக்கும் சமஸ்கிருதத்துல ஒரு பேர் என்னன்னா த்விஜ. ஏன்னா பறவையும் வந்து ரெண்டு தடவை பிறகு, ஒரு தடவை முட்டையா வெளில வருது, இன்னொரு தடவை முட்டையில இருந்து குஞ்சா வெளில வருது. அதனால த்விஜ, பறவைகளுக்கு இன்னொரு பெயர் சமஸ்கிருதத்துல த்விஜ. எப்போ ஒருத்தன் வெறுமன உபநாயன சம்ஸ்காரம் மட்டும் வாங்கிட்டு அவன் படிக்கல, அதாவது அவன் வந்து வேதங்களை படிச்சு அவனுக்குரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கல அப்படின்னா, முறையான பிராமணனாவோ சத்திரியனாவோ வைஷ்ணவோ இல்லை அப்படின்னா அவனுக்கு த்விஜ பந்துன்னு சொல்லுவான். அவன் த்விஜ கிடையாது. த்விஜவா இருக்கிறதுக்கான குணம் அவனுக்கு போயிடுச்சு. அதனால அவனுக்கு பேர் என்னன்னா த்விஜ பந்து. பந்துனா சொந்தக்காரன். அவன் பிராமணன் இல்ல, பிராமணன் சொந்தக்காரன். பிராமண பந்து, சத்திரிய பந்து, வைஷ்ய பந்து அப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா சொல்லுவாங்க. மொத்தமா சொல்லணும்னா த்விஜ பந்து. அவன் உண்மையான பிராமணன் கிடையாது, உண்மையான சத்திரியம் கிடையாது,
உண்மையான வைஷ்யன் கிடையாது. ஆனா பந்து, சொந்தக்காரன். ஏன்னா அவங்க அப்பா அம்மா பிராமணன், அதனால அவன் பிராமணனுக்கு சொந்தக்காரன், பிராமண பந்து அப்படிதான் சொல்லப்படும். அவங்களால வேதங்களை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக மகாபாரதம் கொடுக்கப்படும். துஜ பந்துனா அதான், தகுதி இல்லாத நபர்கள் அவங்களுக்கு துஜ பந்துக்கள்னு சொல்லுவாங்க. பார்க்கணும். பல பேர்கிட்ட வரவாங்க பொதுவா. அசுரர் பிரம்மதேவத்திலிருந்து வரவாங்கிருக்கலாம், சிவபெருமான்ட்டையும் வரவாங்கிருக்கலாம். நிச்சயமா சிவபெருமானுடைய தீவிர பக்தன், அதனால பிரம்மதேவர்கிட்ட வர வாங்கியிருக்க முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. நம்ம முழுசப்பா டெக்னிக்கல் கிருஷ்ணன் தானே கொடுத்துருக்கலாம். ஏன் சிவபெருமானத்தை வாங்கி பண்ண சொல்லணும்? சிவபெருமானுடைய பொறுப்பு அது. எல்லாருக்கும் சேவை பண்ணணும்ல. மகாபாரத யுத்தத்துல மகாபாரத யுத்தத்துல எல்லாருக்கும் சேவை வேணும்ல, எல்லாரும் சேவை பண்ணணும்ல. கிருஷ்ணன் மட்டும் சேவை பண்ணிட்டா இப்போ எல்லாத்தையும் பண்ணிருக்கணும்னா அவரு எல்லாத்தையும் மொத்தத்தையும் முடிச்சிருக்காம ஏன் அஸ்திரத்தை கொடுக்கணும்? அஸ்திரமே அவசியம் இல்லையே, அஸ்திரமே அவசியம் இல்லையே. கிருஷ்ணன் அப்படி கண்ணை பார்த்து டிமுக்குன்னு மூடினாருன்னா எல்லாம் முடிஞ்சு போயிட்டோம். எதுக்கு 64 கோடி பேரை போடுறதுக்கு அவர் என்ன அவ்வளவு கஷ்டப்படணும்னு? ஏன் சண்டையே போடணும்? அர்ஜுனனுக்கு எதுக்கு அஸ்திரமே தேவையில்லையப்பா. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரே எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாமே. கிருஷ்ணரே அஸ்திரத்தை கொடுக்கலாம்னா கிருஷ்ணரே எல்லாத்தையும் முடிச்சிருக்கவும் செய்யலாமே. கிருஷ்ணரோட பிளான் அவர் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவர் அப்படிதான் பண்ணுவார். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது கரெக்ட் கிடையாது. அவர் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவர் எப்படி பண்ணணும். அவரே கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவரே கொடுக்கட்டும். அவர் மற்றவங்க மூலமா கொடுக்கணும்னு நினைச்சாலும் மற்றவங்க மூலமா கொடுக்கட்டும். அவர் எப்படி வேணாலும் பண்ணுவார். எல்லாமே அப்படிதான். கிருஷ்ணரோட எல்லா ஆக்ஷனுமே அப்படிதான். ஏன்பா பிறந்த கை குழந்தையா இருந்தாரு, கை குழந்தையா இருக்கும்போது பூத்தனாவை எட்டி வச்சு கொண்டாரு. அதே மாதிரி கம்சனை ஜெயிலே இருந்து எட்டி வச்சு கொண்டு இருக்கலாமே, எதுக்கு அங்க ஓடி போகணும்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டோம்னா எண்ணிலடங்காத கேள்வி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிருஷ்ணரோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் கேள்வி போயிட்டே இருக்கும். கருத்தன்னா கிருஷ்ணரோட எப்படி செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்படி யோசிச்சுதான் அவரே கொடுத்துருக்கலாம். நிச்சயமா கொடுத்துருக்கலாம். கிருஷ்ணர் சர்வசக்திமான், அவரே கொடுத்துருக்கலாம். அவரே அஸ்திரத்தை கொடுத்துருக்கலாம், கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவர் சிவபெருமானுக்கும் அங்க சேவை பண்ணணும், அவருக்கும் ஒரு சேவை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சிவபெருமான் கிட்ட என்னுடைய பக்தன் எவ்வளவு பெரியவன் பாருன்னு காட்டுறாரு. பல காரணம் இருக்கு. என் பக்தன் பாரு அர்ஜுனன் எவ்வளவு எவ்வளவு திறமைசாலியா இருக்கான் பாரு, சண்டை போட்டு பாத்துக்கோ அப்படின்னு காட்டுறாரு. அதான் சொன்னேன், சதயா ஸ்ரதையா சித்தஸ் யோ யோ யாம் யாம் தனம் பக்தா ஸ்ரத்தையா சித்தும் இச்சதி. யார் பௌதிக ஆசைகளோட இருக்காங்களோ அத்தகைய நபர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுற கிருஷ்ணன். நானே நம்பிக்கையை கொடுக்குறேன்னு பகவத்கீதையில சொல்றாரு. அது மகாபாரதத்துல மொத்தத்திலையும் நம்ம பார்க்கணும். இட்ஸ் நாட் தியரிட்டிக்கல். हरे कृष्ण। श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय।